அவ்வளோ கேர்லெஸ்ஸால் இவனை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதான் எல்லாம் இருப்பீங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போன வீடியோ பார்த்த எல்லா சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னேன், அது நம்ம 390 தாங்க. அது என்ன டவுட்னா, மேக்ஸிமம் எனக்கு ரெண்டே டவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு இது எந்த ஊரில் இருந்து பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் அப்போ தான் இந்த டவுட்டுக்கு வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கரூர் தாங்க, TN47. நீங்கள் உங்கள் வண்டி விடுவோம் ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிங்களா இல்லை இப்போ அமௌண்ட்டு கட்டினீங்களான்னு எனக்கு அதாங்க ஃபஸ்ட்டு டவுட்டு. ரெண்டாவது டவுட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கு டேஞ்சர் மார்க்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் பார்த்துருவேன். அது கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட காமிச்சுன்னா இது லிமிட்டட் ஸ்பீடு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது தாங்க. லிமிட்டட் ஸ்பீட் இருக்குதுங்க, அது வந்து ஒர்க் ஆகாதுங்க. இங்கே டேஞ்சர் மார்க் காமிச்சு அந்த இடத்துல ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்படி காமிக்கலாம் நார்மலாக ஒர்க் ஆகுது. இது ரெண்டாவது டவுட்டு. இது ரெண்டு டவுட்டு தாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மைலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சால் மைலேஜுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எடுத்து போகிறேன். அதுக்கப்புறம் போன வீடியோ சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோ மக்கள் சப்போர்ட் பண்ணி நான் நம்புறேன் மக்களே. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அப்புறம் இவனோட பவரை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீ கேட்குற மாதிரி இருந்தால் அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பவர் வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. கட்டுப்படுத்த தெரிஞ்சால் தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் இவனை வச்சுருக்க எல்லா அண்ணனுங்க தம்பிங்க யாராக இருந்தாலுமே. இவனை வந்து அதே டைலாக் தான் மறுபடியும் வேறு வழியா. ஆனால் பவர் வந்து லைட்டாக நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கீராக இருந்தால் செகண்ட் கீராக லைட்டாக காட்டு கொடுத்தா நம்மளே சேர்த்து இழுத்துட்டு போவான். அவ்வளோ கேர்லெஸ்ஸால் இவனை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதாங்க ஒரு பிரச்சனை. இது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுக்கவே கொஞ்சம் பயமாக. ஆனால் லைட்டாக கிளச்சை விட்டாலுமே முறுக்கிட்டாலுமே நம்ம நார்மல் வண்டி ஓட்டுறோம், வண்டி தூக்கிடுங்க. அதாங்க ஒரு பயம். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஆர்ட்டை கொடுக்குறதா இருந்தாலுமே வேறு ஒன்றுமே இல்லை. இவனை வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்து தான் யூஸ் பண்ணால் ஆனால் ரொம்ப டேஞ்சர். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் மக்கள் ஞாபகம் வருது, போன வீடியோஸ் வந்து ஆக்ஷன் கேமரா. இப்போ வந்து வண்டி இருக்குது, ஹெல்மெட் இருக்குது, அதாவது கோபுரா ஆக்ஷன் கேமரா மாட்டுற அந்த மவுண்ட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கேமரா மட்டும்தாங்க இல்லை என்கிட்ட ஆக்ஷன் கேமரா. அதோடய பட்ஜெட் நான் பார்த்தேங்க, கிட்டத்தட்ட ஒரு 30,000 வந்துச்சு. என்கிட்ட இப்போதைக்கு அவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்க முடியல. ஆனால் இப்போ நம்மள்கிட்ட வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அதனால் அந்த 30,000 வந்து இப்போதைக்கு எனக்கு சேர்க்க இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கான சூழ்நிலை. சரி, அதனாலே நம்ம வண்டியோட மோட்டோ விளாகிங் வீடியோ போட முடியலைங்க. அதாங்க ஒரு பிரச்சனை. ஆக்ஷன் கேமரா மட்டும் இருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம வண்டியில் பறக்க போடலாம், வீடியோ எடுத்து போடலாம். ஆனால் நேற்று வேறு நைட் ரொம்ப மிஸ் பண்ணாங்க அந்த மூமெண்ட்டு. பசங்க எத்தனையோ பேர் வந்து நம்ம வண்டியை பார்த்துட்டு ஜாலியாக முறுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சந்தோஷத்தை வந்து உங்கள்கிட்ட காமிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த ஒரு 30,000 அமௌண்ட்டு நம்மள்ட்ட இல்லாதனால பரவாயில்ல. இப்போ தான் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 months ஆகுங்க. எனக்கு 3 months ஆச்சும் ஆயிரும். ஆனால் அவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்கணுமாங்க. நான் இப்போ இருக்க சூழ்நிலை வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. 2 months 3 months ஆயிரும். வாங்கினோன்னே அது வீடியோ போடுறேன். நம்ம அன்னையிலேருந்து மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அது வரைக்கும் உங்கள் அன்பு ஆதரவும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக கொடுங்க மக்களே. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாட்டா மக்களே.